நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுருது. ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, நம்ம ஹீரோயின காப்பாத்த போக தான் நம்ம ஹீரோக்கு அடிபட்டுருக்கு. இது மாரி உன்கிட்ட வந்து நம்மளுடைய ஓவியா எதுவும் பென்டன் குடுத்தாளா? அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, காவியாவும் ஆமா குடுத்தா. அது என்கிட்ட தான் இருக்கு. நாளைக்கு வரப்ப நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாரிங்க ஹீரோயின் சொல்ல, சீன்ல நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்குது. உங்க அப்பா, அம்மாவ வந்து கொல்ல சொன்ன அந்த ட்ரக் டிரைவருக்கு அக்கவுண்ட்ல வந்து கொஞ்சம் காசு போட்டிருப்பாங்க. அந்த காச வந்து இப்ப ரீசென்ட்டா அவங்க ஏடிஎம்ல எடுத்தத வந்து நம்ம ஹேக்கர் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பான். அந்த ஏடிஎம்ல இருக்க பிக்சரையும் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க ஹீரோயின் பார்த்தா எதையோ தடவிட்டு கிடக்கா. அப்பா வந்து கேட்குறாங்க, என்னம்மா தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை மாதிரி இங்க ஒரு பென்டன்ட் இருந்துச்சுப்பா, கிளிப்பு மாதிரி அதை காணோம் அப்படின்னு சொன்னா, அப்பா கையில தான் வச்சிருக்காரு. அதை என்ன நினைச்சான்னு தெரியல. பொண்ணுக்கிட்ட இதுவாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை வாங்கிக்கிறா. மறுநாள் ஆனோடனே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்க அப்பா பார்த்து பேசுறதுக்காக அப்படியே ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோ கூட்டிட்டு உள்ளக்க போறா. அங்க போனோடனே நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்த்தோன்னே மூஞ்சி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. அந்த போட்டோல பார்த்த மாதிரியே இந்த ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டு, என் பேரு ராம், இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ அவருக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகுது. அங்கிள் நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னத்த சொல்றதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கரெக்டா வந்துட்டு, அப்பா ரொம்ப நாளா ட்ரக் டிரைவரை தான் வேலை செஞ்சாரு, இப்ப ரீசெண்டா தான் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு இவ போட்டு கொடுக்க, அடி பாவி மகளே எல்லாத்தையும் சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோ, ஓ அப்படியா, சரி எனக்கு வந்து அந்த கிளிப் வேணும், நீ எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்க, ஹீரோயின் போனோடனே கரெக்டா கேட்க ஆரம்பிச்சிடான். அட பாவி, நீ தான் எங்க அப்பா அம்மாவை கொண்டையா, உண்மையை சொல்லு, எல்லாத்தையும் பண்ணிட்டு உன் பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, இப்ப உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமா போக, அப்பா உருப்பா நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹீரோயினோட அப்பா கூப்பிடுறாரு. நான் வேணும்ட்டே உங்க அப்பா அம்மாவை கொல்லலப்பா, எனக்கு ஆர்டர் வந்துச்சு, இந்த மாதிரி என் பொண்டாட்டி கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தா, அதனாலதான் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவன் வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக, இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்ல, இங்க வந்து ஹீரோ கோச்சிட்டு வந்துறான் இல்லையா. ஹீரோயின் எதுக்காகடா அப்பாட்ட வந்து கோச்சிக்கிட்டு வந்தா, வேணா வா நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ சொல்ல, என்ன உனக்கு காதல்னா விளையாட்டா போச்சா, உனக்கு வேண்டும்னா காதலிப்ப, வேண்டாம்னா வேணான்னு சொல்லுவ, உனக்கு இதே வேலையா போயிடுச்சா, என் மனசு என்ன உனக்கு என்ன விளையாட்டு பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு, இந்தா நீ கேட்ட பென்டன் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்க, இதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஆக்டிங் போட்டுட்டு இருந்தேன், எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் போய் நம்ம ஹீரோ வந்து லிப்ல பயங்கரமா கடிச்சு வச்சுட்டு, இனிமே உனக்கு எனக்கும் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இங்க ஹீரோ ஒரு பக்கம் குமரி குமரி அழுக, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில அந்த ஹீரோயின் கொடுத்த அந்த கிளிப்ப பார்த்தா அதுக்குள்ள வந்து ஏதோ முத்திரை மாதிரி இருக்கு. இதுக்காக தான் நம்ம ஹீரோ கேட்டிருக்கான். இங்க ஹேக்கர் போன் பண்ணிட்டு, நீங்க சீக்கிரம் வரலன்னா கம்பெனி கையை விட்டு போயிட மாட்டா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து அப்பாக்கும் பொண்ணுக்கும் பயங்கர சண்டை. பொண்ணை வந்து அப்பா பயங்கரமா திட்டுற, உடனே நாஸ்தி பண்ணிட்ட, உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் அப்படின்னு சொல்லி திட்டுறப்போ, என்ன வந்து நீங்க எவ்வளவு கேவலமா நடத்துனீங்க, எனக்கு நீங்க அப்பா மாதிரியே நடந்துக்கல, மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு இவ பயங்கரமா அப்பாவை கழுவி ஊத்த, இங்க வந்து கிம் என்ன சொல்றான்னா, அந்த ஆபீஸே எந்துதான், ஹீரோக்கு இந்த ஆபீஸ்க்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றப்போ, இங்க பார் எங்க அம்மாவோட முத்திரை வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, இங்க பாருப்பா ரூல்ஸ் படி இறந்து போயிட்டாங்கன்னா அந்த முத்திரை எல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி நம்மளோட கிம் சொல்ல, ஆன்டி பார்த்தா அப்பா பேசியே சாகடிச்சிட்டாங்க, அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம்னு சொல்லி கத்திட்டு கிடக்காரு. இங்க வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு தாத்தா கூட முடியலன்னு சொல்லிட்டு, தாத்தா நீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க இறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனலா தாத்தாவை பட்டு கொடுக்க, ஏய் அந்த கிழவன் தான் சாக கிடக்குறான், அதுக்கு மேல உனக்கு என்ன தெரியும், ஏன் கத்திட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கத்துறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து இது மாதிரி ஹீரோவுடைய அப்பா அம்மாவை நான் அந்த அம்மா கொண்டேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்ல, அப்பா போதும்பா, காலையில இருந்து நெஞ்சு வலி மட்டும்தான் வரல, நீங்க எல்லாம் சொல்றது கேட்டா நீங்க தலையே சுத்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கத்துற. ஆன்ட்டி என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு ஆடியோ காமிக்கிறாங்க, உங்க அப்பாவுக்கு ஒரு செகண்ட் அஃபேர் இருந்திருக்கு, அதுல பிறந்த பையன் தான் நீ, எங்க அக்காவுடைய பையன் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோ காமிக்க, இங்க ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. தாத்தா உண்மையை சொல்லுங்க, நான் உன் பேருனா இல்ல வேற யாரோட பேருனா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பிடிச்சு குளுக்க, அவளதான் தாத்தா மண்டையை போட்டுடுறாரு. தாத்தா என்ன விட்டு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஷாக்ல இருக்க. இந்த சமயம் வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, கரெக்டா போய் அந்த பாடி கார்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கா, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா, இல்ல உனக்கு எனக்கும் செட் ஆகாது, நான் வந்து பல ஊர் திரியிருவேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, சரி இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயாவுடைய அண்ணன் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி தாத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், என்னது தாத்தா வர இறந்து போயிட்டாரா, டேய் ஒரு நாள்ல எவ்வளவு பிரச்சனை தான்டா நடக்கும்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கதற, ஹீரோவை காணோன்னு வேற சொல்லிடுறாங்க. ஹீரோவை பார்த்தா பித்து பிடிச்ச மாதிரி, எங்க அப்பா இருந்துட்டாரு, என் லைஃப்ல இருந்த எல்லா நல்ல விஷயம்
விஷயங்களும் போயிடுச்சு. எங்க தாத்தாவும் போயிட்டாரு. ஹீரோயினுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சு. அது கூட ஆகல. நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க ஹீரோயின் வந்து நான் ஹீரோவ தேட போறேன். அவன காணோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவ பாட்டுல கிளம்பிட்டு இருக்கா. சரி விட அவ போய் தேடட்டும்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தா கடலை நோக்கி போறான். நான் சாக போறேன். இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போறப்பதான் பாக்குறான். ரிங் வேற கிடக்குது. ஏன்னா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருப்பா. பீச்சுக்கு வரப்பதான் நம்ம ஹீரோடைய ரிங்க பாக்க கரெக்டா நம்ம ஹீரோயின் கத்திட்டே போறப்ப நம்ம ஹீரோ வந்து கடலுக்குள்ள குதிச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் உள்ள குதிச்சுட்டு நம்ம ஹீரோ எந்திரின்னா அவன் எந்திரிக்கல. அவங்களே ஆக்சிஜன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல தூக்கிட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் ஹீரோ வச்சிடுறாங்க. அவனை பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவனுக்கு இந்த தண்ணியில ப்ராப்ளம் இருக்கனால. அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து நம்ம ஹீரோ பொழைச்சு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிக்ஸும் வருது. அப்படியே டாக்டர் கொஞ்சம் சரி பண்ணோடனே கோமால இருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுறான். ஹீரோயின் ஒரு டிராயிங் வச்சிருப்பா. தண்ணியில விழுகிற ஒரு பையனை யாரோ காப்பாத்துற மாதிரி. அதை பார்த்து நம்ம ஹீரோ கதறி கதறி அழுக. நம்ம ஹீரோயின் வந்து கையை கொடுக்குறா. என்கிட்ட கூட நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கொடுத்திருப்பான் இல்லையா ஹீரோ, அதே மாதிரி கொஞ்ச நாட்கள் போகுது. நம்ம ஹீரோ கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் கிளியரா தெரிஞ்சுட்டு நம்ம தாத்தா வீட்டுக்கு வரான். அங்க வந்து ஆண்டி இருக்காங்க. முதல்ல போயிட்டு அந்த படத்தை தான் ஃபுல்லா டேர் பண்றான். டேர் பண்ணிட்டு, என்னம்மா நீ வந்து விட்ட கதையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? உங்க அக்காவுடைய பையன்தான் நான். எங்க அப்பாக்கு எந்த விதமான அஃபேரும் இல்ல. அந்த ஆடியோல நீ ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்க, இது கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சியா அப்படின்னு சொல்றப்போ, ஆமாடா எல்லாமே நான் தான்டா பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அது போக வந்து எங்க அப்பா அம்மாவை கொண்டது நீ தான். இந்த மாதிரி ஹீரோயினையும் அவையும் நீ கொல்ல பார்த்திருக்க. ஏன்னா நீ 2 ட்ரக் டிரைவர் அனுப்பியிருக்க. ஒருத்தர் இல்லாட்டா இன்னொருத்தர் கொல்லணும்னு சொல்லிட்டு இதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சோம். இங்க பாரு, ஹீரோ வந்து உன்னுடைய அக்காவுடைய பையன்தான். இந்த ஆடியோவை நீ சேஞ்ச் பண்ணிருக்க, நீ பயங்கரமான ஃப்ராட் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னோடனே இங்க பயங்கரமா கோவம் வருது. அப்ப மேனேஜர் சொல்றாரு, இருங்க, உங்க அப்பா வந்து அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஆடியோ போட்டு காமிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ போட்டா அப்பா சொல்றாரு, நீ ஏமா இது வந்து உன் குடும்பமான்னு நினைக்கல, நான் உன்னை என் பொண்ணாதமா நினைச்சேன், நீ ஏன் இந்த குடும்பத்தை வேற்றுமையா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, இங்க அவங்களுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா ஆகுது. அதுக்கப்புறம் பேய் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சுறாங்க. எல்லாம் உங்களாலதான், நீங்க பார்த்த பார்ஷியாலிட்டியாலதான் நான் இப்படி மாறிட்டேன். எல்லாரையும் கொண்டுட்டு இந்த வீட்டை நான் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் பிளாஷ்பேக்ல ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இவங்க வந்து நம்ம கிம்முடைய அம்மா சின்ன வயசுல வந்து வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க இல்லீகலா பிறந்த பெண்ணு. ஹீரோவுடைய அம்மா வந்து அவங்க அப்பாவுடைய லீகல் பொண்ணு. இது மாதிரி 2 பேரும் இருக்கிறச்ச இது மாதிரி ஒரு நாள் கிளாஸ போட்டு உடைச்சிடுறா. ஹீரோவுடைய அம்மா ரொம்ப பாசமா பாத்துக்குருவாங்க தங்கச்சிய. அப்படி கிளாஸ் பீசஸ் எல்லாம் தங்கச்சிக்கு கிளீன் பண்ணி கொடுக்குறப்போ அவங்க கையில லைட்டா அறுத்துடுது. அப்பா வந்து அந்த சின்ன பொண்ணை மட்டும் திட்டுறாரு பயங்கரமா. ஒன்னால்தான் என் பொண்ணு கையை அறுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா பேசி அந்த பொண்ணை திட்டவும் அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அக்காவாலதான் நம்மள வந்து அப்பா இவ்வளவு ஹார்ஷா பேசுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்டன் ஏரியா கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை உட்கார வைக்கிறாரு. அந்த மழை பயங்கரமா பெய்யுது. நைட் ஃபுல்லா அங்கே பயந்துட்டே உட்காந்துருக்கா. இந்த இம்பாக்ட் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்கி இருக்கு. இப்ப அதே கார்டன் ஏரியா போயிட்டு அப்படியே அந்த அங்க இருக்க அந்த பூச்செடியை ஃபுல்லா உடைச்சு தள்ளுறாங்க. வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கான், ஹீரோவுடைய அம்மா உயிரோட தான் இருக்காங்க, அவங்க ஒரு ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் இருந்தாங்க, நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அவரே ஷாக் ஆறாரு. பார்த்தா அவங்க வந்திருக்காங்க, என்னது இவங்க உயிரோடு தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் போயிட்டு ஆன்டியை கூலாக்கலான்னு போனா அவ கழுத்துல கத்தி வச்சு பக்கத்துல வந்தா குத்தி போட்டுருவோம் வாழ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ அவங்களை எதுவும் பண்ணிடாதன்னு சொல்றப்போ பின்னாடி இருந்து நம்ம பாடி கார்டு வந்து அவங்க கையை பிடிச்சு முறுக்கிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் குடுக்குன்னு ஓடி போக அப்படியே ஆன்டியை பிடிச்சி தள்ளி விடக்கும் ஹீரோவுடைய அம்மா அங்க வந்து பாத்துட்டு, என்ன பண்றீங்க என் தங்கச்சிய அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்க வந்து ஆன்டி பாத்துட்டு அக்காவை ரொம்ப பயந்து பின்னாடி போறாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏமா இப்படி பயப்படுற, நான் நம்ம உங்க அக்கா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேச, இருந்தாலும் இவங்களால ஏத்துக்க முடியல, நான் அக்காவை கொண்டுட்டோம் எப்படியே உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு அவங்க பாசமா தான் தான் பொண்ணு மாதிரி பாத்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப பயந்து நடுங்கி போக ஹீரோவுடைய அம்மா ஹக் பண்ணிட்டு ரொம்ப அன்பா பேசுறாங்க. அவங்களுக்கே ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகுது. இங்க ஹீரோ தான் அம்மா வந்ததை பார்த்து அவனால ஆனந்த கண்ணீரை அடக்கவே முடியல. அம்மா கிட்ட போய் பேசுறப்போ, என் குழந்தை இத்தனை நாளா உயிரோட இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப சென்டிமெண்டா பேச, இங்க நம்ம ஸ்ரேயாவும் நம்மளோட லீயும் ஒண்ணு சேர்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நம்மளுடைய ஹேக்கரும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஹாப்பியா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இதை பார்த்த நம்மளோட பாடி கார்டு, சரி நீங்க உங்க ஹாப்பியா உங்க லைஃபை கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். அப்படியே அவங்களுடைய கார்டன் வந்து அப்படியே பூத்து குலுங்கிறத காட்டுறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு கடற்கரை ஓரமா அப்படியே அழகா தன் காதலை கண்டினியூ பண்றதோட இந்த டிராமா இங்க முடியுது. ஆக்சுவலி என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஏன்னா வந்து மைக் போட்டு பேசுறப்போ உள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கும். மைக் இல்லாம இப்ப பேசுறேன். எந்த வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா புரியுது, நல்லா இருக்கு, நீங்க மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல டிராமால பார்க்கலாம்.